ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வேர்ல்டு சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரேஷன் கார்டிலும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா மக்கள் எல்லோரும் க்யூ வரிசையில் நின்று ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு பதிலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இப்போ அந்த டிஎன்இபிடிஎஸ் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல உங்கள் மொபைலில் நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ மேலே டாப்பில் கூகுள் ப்ளே இருக்குது இல்லையா, அதில் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிக்கிங்க. சர்ச் பண்ண உடனே வந்திருக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ போட்டிருக்கும். இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அது எப்படி இன்ஸ்டால் ஆகணும்னா, இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு லோகோ போட்டு டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கைபேசி எண் அந்த இடத்துல உங்கள் குடும்ப தலைவரோட மொபைல் நம்பர் மட்டும்தான் அங்கே போடணும். வேறு யார் நம்பரும் போடக்கூடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு டம்மியான நம்பர் இப்போ கொடுக்குறேன். இது உங்களுக்கு தெரியணும், எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பதிவு செய். அது கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு நூலில் ஓப்பன் ஆகும். டிஎன்இபிடிஎஸ் பதிவு செய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் குடும்ப அட்டை எண் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். குடும்ப அட்டை எண் என்னென்னா, உங்கள் ரேஷன் கார்டில் முதல் குடும்ப அட்டையில் 15/G அல்லது 12/G இல்லை 20/G அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. குடும்ப அட்டையில் டாப்பில் மேலே இருக்குது. உதாரணத்துக்கு 15G மேலே 6 நம்பர் இருக்குது. 6 நம்பர் 7 நம்பர் இருக்குது. அது உங்கள் குடும்ப அட்டையில் என்ன இருக்குதோ அதை மட்டும் கொடுங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக் என்ன கொடுத்தீங்களோ அது ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து குடும்ப தலைவர் ஆதார் கேட்டிருக்கு இல்லையா, அங்கே உங்கள் குடும்ப தலைவரோட ஆதார் எண்ணை போடணும். அந்த குடும்ப தலைவரோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆதார் கார்டு சிம்பிள் லோகோ போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பேக்கில் கேமரா அப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்கள் ஆதார் கார்டோட பார் கோடு கிட்ட வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ண உடனே உங்கள் குடும்ப தலைவரோட ஆதார் கார்டை இங்கே அப்டேட் ஆகிக்கும். அதுக்கு அடுத்தது மாவட்டம், எந்த மாவட்டமோ, இப்போ சென்னைனா சென்னை. இது உங்களுக்காக தெரியணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன இதோ அதை போட்டுக்கோங்க. வட்டம் அண்ணா நகர், இது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். கிராமம் என்ன கிராமம், அண்ணா நகர்னு கொடுத்துக்குவோம். அடுத்து நியாய விலைக்கடையின் விவரம், அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். அது கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாம் கொடுத்த உடனே உங்கள் எந்த ஊரில் எந்த இதோ அப்படின்னு கடையோ அந்த கடையோட பேரெல்லாம் வரும். அதை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்குங்க. குடும்ப அட்டை வகை, இங்கே அரிசி அட்டையா, மண்ணெண்ணெயா, சர்க்கரையா அப்படின்னு டீட்டெயில் உங்கள் குடும்ப அட்டையிலேயே முதல் பக்கத்தில் சின்ன பாக்ஸ் போட்டிருக்கு. அரிசின்னா அரிசின்னு போட்டிருக்கு, மண்ணெண்ணெய்னா மண்ணெண்ணெய்ன்னு போட்டிருக்கு. அது என்ன அட்டையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரிசின்னு மட்டும் கொடுக்குறேன். பெரியவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் அது கொடுத்துக்குங்க. சிறியவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர். சிலிண்டர் எண்ணிக்கை, சிலிண்டர் இருக்கா இல்லையா, இல்லைன்னா 0 போட்டுங்க. இருந்ததுன்னா அந்த சிலிண்டர் எண்ணிக்கை 1 2 அது கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பதிவு எண் அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டில் அட்டையில் ஃபஸ்ட்டு பக்கம் அட்டையில் பதிவு எண் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருக்குது. அதில் என்ன எண் இருக்கோ அதை மட்டும்தான் போடணும்.
அவ்வளோதான். போட்ட உடனே நிறைவு செய் அப்படி கொடுத்தீங்கன்னா, கொடுத்த உடனே உங்கள் குடும்ப தலைவரோட நம்பருக்கு ஓடிபி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா 1 டைம் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு கொடுத்து இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு உரிமம், பரிவர்த்தனைகள், புகார் பதிவுகள், எண் விவரக்குறிப்பு, கடை வேலை நேரங்கள், கடை சரக்கு இருப்பு, ஆதார் பதிவு இப்படி தான் இருக்குது. அதில் இப்போ உங்கள் உரிமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன பொருட்களை கடையில் தர்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டீட்டெயில் இருக்குது. இப்போ தான் எப்படின்னா, உங்களுக்கு மண்ணெண்ணெய் இருக்குது, மண்ணெண்ணெய் எத்தனை லிட்ரு வரும் அப்படின்னு டீட்டெயிலு, பாம் ஆயிலு, அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு இந்த மாதிரி எவ்வளோ அளவு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க டீட்டெயில் இருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ உங்களுக்கு சிலிண்டர் இருந்தது அப்படின்னா, இப்போ 2 சிலிண்டர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மண்ணெண்ணெய் வராது இல்லையா? அதனால் மண்ணெண்ணெய்க்கு 00 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பரிவர்த்தனைகள். இது மாதம் என்னென்ன வாங்குறீங்க, எவ்வளோக்கு வாங்குறீங்க, என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கீங்க, இப்போ அதோட டீட்டெயிலாம் இதில் இருக்குது. அதுக்கடுத்து புகார் பதிவுகள், அது நம்மளுக்கு வேண்டாம். அதுக்கடுத்து எண் விவரக்குறிப்பு, இது உங்களோட பயோடேட்டானா என்ன, உங்களோட ரேஷன் கார்டு நேமு, உங்கள் பேர், எத்தனை பேர், அந்த டீட்டெயிலாக அதில் இருக்குது. அதுக்கடுத்து கடை வேலை நேரங்கள். இது பார்த்திங்கன்னா, கடை எப்போ ஓப்பன் ஆகி எப்போ க்ளோஸ் ஆகுது அந்த டீட்டெயிலு, என்னன்னைக்கெல்லாம் விடுமுறை, அப்புறம் தேசிய விடுமுறை அந்த டீட்டெயிலாம் போட்டிருப்பாங்க. விடுமுறை அல்லாத நாட்களில் வேறு விடுமுறை ஏதாவது இருந்தால் அந்த டீட்டெயிலெலாம் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, கடை சரக்கு இருப்பு, அன்னன்னைக்கு என்னென்ன எவ்வளோ அரிசி, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அந்த டீட்டெயில் எல்லாம் அரிசி எவ்வளோ இருக்குது, மண்ணெண்ணெய் எவ்வளோ இருக்குது, சமையல் எண்ணெய் எவ்வளோ இருக்குது, பச்சரிசி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ கிலோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அன்னன்னைக்கு அப்டேட் ஆகிக்கு. இதை பார்த்து நீங்கள் இன்றைக்கி அரிசி கடையில் தர்றாங்களா இல்லைங்கிறது இதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது ஆதார் பதிவு. இங்கே தான் உங்களோட ஆதார் பதிவு பண்ணணும். இப்போ ரேஷன் கடையில் ஆதார் பதிவு பண்ணாமல் இருந்தால் மட்டும் ஆதார் பதிவு பண்ணணும். அது எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு குடும்ப தலைவரோட ஆதார் கார்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்கேன் பண்ணி பண்ணினீங்க இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ பெரியவங்களிருந்து வரணும். எப்படின்னா, குடும்ப தலைவர், இப்போ குடும்ப தலைவி, அதுக்கடுத்து மகனோ மகளோ, அந்த மாதிரி பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஆதார் கார்டையும் ஸ்கேன் பண்ணி லிங்க் பண்ணணும். ஓகே நேயர்களே, இது வரைக்கும் டிஎன்ஏபிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எங்களோட தமிழ் வேர்ல்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.